ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இங்க சர்ச் பார் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் பார் போயிட்டு அனஹோண்டா ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ நீங்க அனஹோண்டாவை ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு இந்த சர்ச் பார்ல இந்த மாதிரி பாப்பப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அனஹோண்டா ப்ராம்ப்ட், அனஹோண்டா நேவிகேட்டர், அனஹோண்டா பவர் ஷெல் ப்ராம்ப்ட் இது எல்லாமே இருக்கும். ஸ்பைடர், ஜூபிட்டர் நோட்புக் இது எல்லாமே இருக்கும். ஸோ பட் நீங்க என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா அனஹோண்டா ப்ராம்ப்ட் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அனஹோண்டா ப்ராம்ப்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து வரும். ஸோ நீங்க ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ், அதுக்கப்புறம் நீங்க எந்த பாத்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த பாத் வந்து உங்களுக்கு கரெக்டா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடும். ஒன்ஸ் இப்படி டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸுக்குன்னு தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து எஃப்கோலன்ல ஹோப்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஏஐ கோர்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த கோலன்ல இடம் இருக்கு மேம், எனக்கு சி கோலன் மட்டும்தான் மேம் இருக்கு, வேற எந்த கோலனும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க அதுலயே ஒரு கோலன்ல ஒரு இதுல ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாத்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் பைத்தான்னு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பைத்தான் தான் ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம். கரெக்டுங்களா? ஸோ தட் பைத்தானை இந்த மாதிரி நான் என்ன பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த மாதிரி வச்சாச்சு. சரிங்களா? ஸோ ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இந்த இடத்துல நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால இதை ஃபுல்லா காப்பி பண்ண முடியும். Ctrl+C+V கொடுத்துட்டீங்கன்னா செலக்ட் ஆயிட்டு காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கு அப்புறம் இந்த அனஹோண்டா ப்ராம்ப்ட்ல இப்ப என்னது பாத்தீங்கன்னா நான் எஃப்கோலன்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ தட் நான் இங்க என்ன பண்ண போறேன்னா எஃப்கோலன் கொடுத்து, ஏன்னா இது சி கோலன்ல இருக்கு, ஒரு வாட்டி எஃப்கோலன் கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன்னா இப்ப எனக்கு இங்க பாத் மாறிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ சிடி ஸ்பேஸ் இடம் விடணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பாத் வந்து மாறிடும். ஒன்ஸ் மாறினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்றத நீங்க டைப் பண்ணா போதும். ஸோ டைப் பண்ணிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே பாப்அப் ஆயிடும். இந்த மாதிரி ப்ரௌசர்ல இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்றீங்கன்னா இட் ஆஸ்க் எந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணட்டும் கேட்கும். நீங்க குரோம் ப்ரௌசர்ல நீங்க எதுல லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த லாகின்க்கு நீங்க போய்க்கோங்க. ஸோ இப்போ நீங்க எந்த ஃபோல்டர்ல இங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ, இங்க பைத்தான் ஃபோல்டரா இந்த இடத்துல ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் பைத்தான் இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூ நோட்புக் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பைத்தான்ல லேர்னிங் பர்பஸ்க்காக இந்த ஜூபிட்டர் நோட்புக் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல போயிட்டு நியூ, அதுக்கப்புறம் பைத்தான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோட்புக் ஓப்பன் ஆயிடும். ஸோ எப்படி ஒரு ரூல்டு நோட்புக் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.